இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் விரோதமாய் காரியங்களை செய்யறாங்க. ஆண்டவர் எதிரிகளின் கையில அவங்களை ஒப்பு கொடுத்துறார். 7 வருஷம் அவங்க கஷ்டப்படுறாங்க. யாரோட கையில கஷ்டப்படுறாங்கன்னா இந்த மீதியானியர்கள் என்ற ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு குரூப். இந்த சமயத்துல தான் கிதியோன் இருக்கிறார். இந்த கிதியோன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அவருக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் அந்த பயிர்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னா அதை பிரித்து கொண்டிருக்கிறப்ப இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் கிதியோன் வந்து, சரி உண்மையாவே நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் சமைச்சு கொண்டு வராரு. அந்த ஏஞ்சல் சொல்றாரு, நீ அந்த சமைச்சு கொண்டு வந்து அந்த மீட்டு அந்த குழம்பெல்லாம் நீ என்ன பண்ண அந்த பாறையில ஊத்துன்னு சொல்ற. உடனே ஊத்துன உடனே கோலின் நுனியை வைத்து அதை தொடுகிறார். அந்த அக்கினி அதை பற்றித்து விடுகிறது. அப்பதான் கிதியோனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. என்ன வெளிப்பாடுனா, ஆஹா, நான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கேன், நான் முகமுகமாய் பார்த்திருக்கிறேன். இத அறிஞ்ச உடனே கிதியோனுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவருக்கு தெரியும், ஆண்டவரை யார் முகமுகம் பாக்குறானோ அவன் ஆளு காலி. நான் சாக போறேன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். ஷாலோம். உடனே அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அங்க கிதியோன் எழும்பி ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்திற்கு யெகோவா ஷாலோம் என்று அவர் பெயரிடுகிறார். பலிபீடம் கட்டுகிற அந்த நிலை வரைக்கும், அதுக்கு முன்பதாக ஆண்டவரை குறித்த யோசனைகள், ஆண்டவரை கொடுத்த சிந்தனைகள் வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனைகளாகத்தான் இருந்தது. ஆண்டவர் உண்மையா எங்களோடு இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது கேட்டானா இல்லையா? என்னைக்கு இந்த யெகோவா ஷாலோம் கிதியோனை அவர் சந்தித்தாரோ அன்றையிலிருந்து கிதியோன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம், எப்படி யெகோவா ஷாலோம் கிதியோனை சந்தித்தாரோ, கிதியோனை விசிட் பண்ணாரோ, அதே போல நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சில டிவைன் விசிட்டேஷன்ஸ் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் நிலையிலே, நீங்கள் இருக்கிற நிலையிலே அவர் சந்திப்பாராக. உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க, உங்க ஆபீஸ் எடுத்துக்கோங்க, உங்க பிசினஸ் எடுத்துக்கோங்க, wherever you are, அவர் விசிட் பண்ணதற்கு அப்புறம் உங்க லைஃப் ஆர்டினரியா இருக்கவே இருக்காது. God will visit you.